Buy genuine Aguja and Studio Master products at lowest price with free shipping at agujaworld.com. Log in now by clicking the link in the below description. வணக்கம் நேர்களே, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவுஜாவில் LXA 2400. இது வந்து ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர். அவுஜா அண்ட் ஸ்டுடியோ மாஸ்டர் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். LXA 2400ஓட MRP பார்த்தீங்கன்னா 35,805, 35,805 ரூபா. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம். அவுஜாவோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீல்டாக இருக்கும். இந்த மாதிரி சீல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா 2 லேயராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உள்ளே பிரித்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்ட்ராங்கான தெர்மாக்கோலும் கீழே ஒரு ஸ்ட்ராங்கான தெர்மாக்கோலும் கொடுத்துருக்காங்க. பேக்கிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு LXA 2400 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டு, ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 6 ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து LXA 2400 ஓட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பாடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் தான். ஸோ எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அவுஜா. ஸோ இதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு LED கொடுத்துருக்காங்க சேனலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது சேனல் A, இது சேனல் B. சேனல் ஏக்கு உண்டான லெவல் கண்ட்ரோல் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த LED எதுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளிப்பு, ப்ரொடெக்ட், சிக்னல், டெம்பரேச்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பியோட வால்யூம் கண்ட்ரோல் இதுதான் வந்து LXA 2400ஓட பேக் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப் எப்போ சூடாகுதோ அப்போ தான் இது வந்து ஆன் ஆகும். ஆம்ப் ஹீட் ஆகலை அப்படின்னா இது ஓடாது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு ஃபேன் ரிப்பேரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ எப்போ ஆம்ப் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதோ அப்போ தான் இந்த ஃபேன் ஆன் ஆகும். ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 இது சேனல் A அண்ட் சேனல் Bக்கு ஸ்பீக் ஆன் பின்னில் இது அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இது வந்து பிரிட்ஜ் மோடுக்கான அவுட்புட். ஸோ நீங்கள் வந்து பிரிட்ஜ் மோடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான அவுட்புட் ஸ்பீக்கரை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஸ்பீக் ஆன் பின்லையும் நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக் ஆன் பின் வந்து பேக்கேஜில் வராது, நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பிக்கான இன்புட் வந்து 2ஆக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து XLRலையும் கொடுக்கலாம், இல்லாட்டியும் P38 பின் நம்ம ஃபோனோ பின்லேயும் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ அண்ட் பிரிட்ஜுக்கு வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோவில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 அவுட்புட்டில் என்ன ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதான் வேலை செய்யும். பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதான் வேலை செய்யும். அதே மாதிரி சேனல் ஏல பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் XLRலையும் கொடுத்துக்கலாம், P38லையும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கிரவுண்டு. இங்கே வந்து சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிரவுண்ட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் கார்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக் ஆன் பின்னில் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்பீக் ஆன் பின். இது வந்து MX1245 இதோட மாடல் நம்பர், MX1245 இதோட மாடல் நம்பர். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பீக் ஆன் பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து +1 அண்ட் -1 தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம மாற்றி எதுவும் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து +1 வந்து இங்கே +1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் +1 என்னோட எல்லோ ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாசிட்டிவ் ஒயர். அப்புறம் இது வந்து -1 இது. ஸோ என்னோட -1 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆம்பும் வந்து ஹீட் ஆகாது. இம்ப்ராப்பராக கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆம்ப் வந்து ஹீட் ஆகும். ஸோ LXA 2400 பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் சேனல் டைரக்ட் கப்பிள் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2400 வாட்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செலக்டபிள் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் H ஆப்ரேஷனில் இருக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஒரு மோனோ மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 600 வாட்ஸ் கொடுக்கும் 8 ohmஸில். ஸோ 2 சேனலுக்கு 1200 வாட்ஸ் கொடுக்கும் 8 ohmஸில். நீங்கள் 4 ohmஸில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 850 வாட்ஸ் கொடுக்கும் 4 ohmஸில் ஒரு சேனலுக்கு. ஸோ 2 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 வாட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி 2 ohmஸில் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் கொடுக்கும் ஒரு சேனலுக்கு. ஸோ 2 சேனலுக்கு சேர்த்திங்கன்னா 2400 வாட்ஸ் 2 ohmஸில் தான் கொடுக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது பிரிட்ஜ் மோடில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மோட்னா இதில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ 8 ohmஸில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1700 வாட்ஸ் கொடுக்கும். நீங்கள் 4 ohmஸில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2400 வாட்ஸ் கொடுக்கும். இப்போ ஓம்ஸ் அண்ட் வாட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸில் ரெண்டு 500 வாட் ஸ்பீக்கர் 8 ohms போட்டிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த உள்ள பாக்ஸை பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு 8 ohms ஸ்பீக்கரையும் பேரலல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 ohmஸில் 1000 வாட்ஸ், 500 வாட்ஸ் 1000 வாட்ஸ், ரெண்டு 8 ohmஸை பேரலல் பண்ணால் 4 ohms ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரில் இருந்து வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் 4 ohmஸில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ 4 ஸ்பீக்கர் ஒரே பாக்ஸில் 4 ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் வந்து 250 வாட்ஸ் அப்படின்னு நீங்கள் 250 வாட்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ன கனெக்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரெக்கமெண்டட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்பீக்கரை சீரீஸ் பண்ணிடணும், அதே மாதிரி இன்னொரு 2 ஸ்பீக்கரை சீரீஸ் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும், 8+8 வந்து 16 ohms ஆகிடும் சீரீஸ் பண்ணால். ஸோ அதே மாதிரி அந்த சைடு 2 ஸ்பீக்கரை சீரீஸ் பண்ணால் 16 ohms ஆகிடும். இப்போ என்ன ஆகும்னா இந்த 16 ohmஸை வந்து பேரலல் பண்ணணும். பேரலல் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 8 ohms ஆகிடும். அப்போ அந்த பாக்ஸ்லேருந்து 8 ohms அவுட்புட் வெளியில் வரும். உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸோட வாட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஓம்ஸ் அண்ட் வாட்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இன்புட் வந்து அவுஜா ADP30Rலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அவுஜா ADP30R வந்து ஒரு MP3 பிளேயர் கம் ரெக்கார்டர். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரெக்கார்டர். இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அவுஜா ADP30Rல பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் எடுத்திருக்கேன். இந்த கேபிளோட மாடல் நம்பர் வந்து MX641. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் அவுட்புட் எடுத்து நான் சேனல் ஏக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ADP30Rலேருந்து அவுட்புட் எடுத்து நான் சேனல் ஏக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் பின் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து லாக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே இதை இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இது வந்து போய் லாக் ஆகிக்கும். ஸோ அப்படின்னா வந்து நம்ம ஸ்பீக்கர் பின்னை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனல் ஏ அண்ட் சேனல் பி ரெண்டுத்துலையுமே நம்ம ADP30Rலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்புட் எடுத்து சேனல் ஏ அண்ட் சேனல் பின்னு கனெக்ட் பண்ணி இங்கே வந்து சேனல் ஏலையும் சேனல் பிலையும் நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் வரும். இப்போ நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம ஒரு சேனலில் தான் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆம்பை டர்ன் ஆன் பண்ணுறேன். நான் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆம்பை டர்ன் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆம்பை நீங்கள் எப்போ டர்ன் ஆன் பண்ணாலும் ஃபேன் ஓடிட்டு ஒரு 2 செகண்ட் ஓடிட்டு வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போ ஆம்ப் ஹீட் ஆகுதோ அப்போ தான் அது வந்து ஆன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் ப்ளே பண்ணி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன். இப்போ நான் என்னோட ADP30Rலேருந்து சாங் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லாவே இருக்குது, பஞ்சிங் உங்களுக்கு நல்லா இருக்குது. மிச்ச ஆம்பிளிஃபயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் பேஸ் அண்ட் பஞ்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்பீக்கர் வாட்ஸ் அண்ட் ஓம்ஸை வந்து மேட்ச் பண்ணி போட்டிங்க, இந்த ஆம்பிளிஃபயருக்கு என்ன வாட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் பேஸும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயரில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ஸ்பீக்கர் வாட்ஸ் அண்ட் ஓம்ஸை வந்து கரெக்டாக இந்த ஆம்பிளிஃபயருக்கு மேட்ச் பண்ணி போடணும். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன மிக்சர் போட்டால் ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மாஸ்டர் ORB சீரிஸ் மிக்சர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சவுண்டு வந்து ரொம்ப உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். அப்படி இல்லாட்டியும் இன்னும் சவுண்டு வந்து நல்லா விரட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவுஜால ப்ரோமிக்ஸ் 1442 மிக்சர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சவுண்டு வந்து ரொம்பவே நல்லா அருமையாக எடுத்து கொடுக்கும். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது சவுண்டு, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது சவுண்டு இந்த ஆம்பிளிஃபயரில். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு aujaworld.comல ஜென்யூனாக கிடைக்கும். இது வந்து நம்மளோட வெப்சைட் தான். நாங்கள் அவுஜா அண்ட் ஸ்டுடியோ மாஸ்டருக்கு ஆத்தரைஸ்ட் டீலர் ஆர் ஹோல்சேலர். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக GST பில் அண்ட் வாரண்டியோட கிடைக்கும். அவுஜா வேர்ல்டு வந்து நம்மளோட வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் வர ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 24 பிஸ்னஸ் ஹவர்ஸ்க்குள்ளே டிஸ்பேச் ஆகிடும். இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.